வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கோணப்புளியங்காய் ஃப்ரைங்க. கோணப்புளியங்காவை சும்மாவே சாப்பிடலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி விற்கும் மருந்தடிக்காத இயற்கையான பனை மரம் மாதிரி இதுவும் மருந்தடிக்காமல் விளையக்கூடியதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. துவர்ப்பு சுவை இருக்கனால டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இது போல் இருக்கும் கோணப்புளியங்க. இதை உரித்து இப்படி வச்சுருக்கேன். இதுலேருந்து இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். சமயத்தில் ஏதாவது புழு பூச்சிருக்கா செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யலான்னு சொல்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது இது, கிடைக்கிறது யூஸ் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வாஷ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி போடணும். இது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றலாம். வெறுமனை சாப்பிட்றது நல்லது தான், இருந்தாலும் இப்படி சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்க சாப்பிடுவாங்கன்னா ட்ரை பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கு வானலில். கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. காரம் நம்ம டேஸ்ட்டு அந்த மாதிரி தான். டோட்டல் அதிகமாக இருந்தால் காரம் நிறைய போட்டுக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு சூடு ஏறுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்காப்புளி அல்லது கோணப்புளியங்காய் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்குது.